எல்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் நல்லா இருக்கு. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது வந்து ரியல் ஸ்டோரி ப்ரோ, அவ்வளோதான், வேற ஒன்று. படம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேக் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்துகிட்டு அவ்வளோ பெருசு தேவையில்லை. லேக் வந்து படம் ஸ்லோவாக தான் ப்ரோ போகுது. ஸ்க்ரீன் ப்ளேவே ரொம்ப ஜவ்வாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆஹோ சொல்கிறாங்கலாம் இல்லை ப்ரோ. இப்போ எலெக்ஷன் டைமில் எதுக்கு இந்த ஃபிலிம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாது, ஜென்ரலாக பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான், நல்லா இருக்குது பாருங்க. படம் நல்லா இருக்குது தலை. இல்லை ப்ரோ, ஓகேவாக இருக்குது ப்ரோ படம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே. இல்லை ஓகேவாக தான் இருக்குது. ரிபல் படம் வந்து ஒரு போராட்ட களம், ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஒரு மாணவருக்குள்ளார ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு வந்து வேறு லெவல். இதில் கேமரா ஒர்க்கு வந்து சும்மா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஒர்த்தபுளாக இருக்குது படம், ஒர்த்தபுள். இல்லை ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை, ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஜிவி சார் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லனாக பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் போஸ்ட் நல்லா இருக்குது, ஹீரோயின்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சாங்கும் நல்லா இருக்குது. இதில் சிம்பிளாக சொல்லலாம், தலைவலிக்குது. டீ குடிக்க போகிறேன் முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபுல்லு சார் அது பரவாயில்லண்ணா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் அவ்வளோ அளவுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக இருந்தது. சார் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார், ஒரு குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த மூவி வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி தான், பொலிட்டிக்கல் சம்மந்தம், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பொலிட்டிக்கல் சம்மந்தமாக சொல்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. அது சினிமாவாக சொல்கிறேன், வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல் எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரீட் பண்ணாலுமே அது விஷுவலாக எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுங்கிறது தானே மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பிரதர். மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதில் அவர் ரொம்ப மெச்சூராக நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஃபைட் எனக்கு ரொம்ப படத்தில் ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த ஃபைட்டோட அந்த விஷுவல் எஃபெக்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கலர் பேட்டர்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ப்ளஸ்ன்னு சொன்னால் படத்தோட விஷுவல் எஃபெக்ட் அதான் நான் சொல்லுவேன். காமிக்கிற விதம் விஷுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டுமே ரொம்ப கிரிப்பாக தான் இருந்தது. எங்கேயும் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது பிரதர். ஜிவி தான் ப்ளஸ் பாயிண்ட். லேக் இல்லை. இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கான ரீசன் சொல்லணும் இல்லையா? வெறும் ஃபைட்டு மட்டுமே பண்ணிகிட்டே போக முடியாதுல்ல. அப்போ ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு சொல்லணும். அதுக்காக அதுக்கு மேலே சொன்னால் ஸ்டோரியை சொல்லணும். எல்லாருமே தான் சார். நீங்கள் ஹீரோயின் தனியாக கேட்குறீங்களா, கேரக்டர்ஸ் கேட்குறீங்களா, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர், வில்லன், அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அப்பா அம்மா, அங்கே ஊரில் இருந்தவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டோரி கேஷுவலாக தான் இருக்கும். நீங்கள் அதை எடுக்கிற முறையில் தான் வந்து அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட்டு அதான் சொன்னேன், படமே நல்லா தான் இருக்குது. வேறு தனியாக ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஆக்டிங்கு, மியூசிக்கு, ஃபைட்டு, மேக்கிங்கு, பிஜிஎம்னும் ஜிவி பிரகாஷ் சார் சொல்ல வேணும். சேம் அதே தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு மைக்கில் கேட்டுருக்கீங்க. ஹீரோயின் போர்ஷன்ஸ் அந்த படத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக தான் காட்டியிருக்காங்க இல்லையா? நீங்கள் ரொம்ப பெருசாக ஹீரோயினாக காட்டலை, ஹீரோ தனியாக ஹீரோயின் தனியான்னு காட்டலை, ஸ்டூடெண்ட்ஸாக தான் காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், வாய்ப்பு இல்லை, நல்லாவே பார்க்கலாம். எல்லாமே தான் ப்ரோ. ஜிவி வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆக்ஷன் இதெல்லாம் அவர் இதுவுமே பண்ணதில்லை. இது வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா தான் இருக்குது. நிகேஷ் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல எடுத்திருக்காரு. அது வந்து உண்மை சம்பவமாக தானே பண்ணி எடுத்து தான் சொன்னார். எல்லாமே பண்ணியிருக்காரு. சாங் நல்லா இருக்குது ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குது. ஹிட்டு தான். பார்க்கலாம். மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா நல்லா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. சின்ன மைனூட் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த 70s 80s நடக்கிற கதையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னாலும், பட் அந்த கதைக்கு நம்ம ஒன்றி பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது அந்த அளவுக்கு இருக்குது, பார்க்கலாம். இல்லை அதுதான் சொல்கிறேன்ல, இது வரைக்கும் அதான் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த கதையோட நம்ம ஒன்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. பட் நம்ம இப்போ தனியாக பார்க்கும்போது அது நம்மளுக்கு என்னடா இவர் மட்டும் ஹீரோயிசமாக தெரியுது அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தெரியுது.
ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. அதான் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒர்க்கிங் வைஸ் பார்க்கும்போது நல்லா மேக்கிங் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த சின்ன சின்ன மைன்யூட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு பெருசாக இதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. கதை தெரியும், அதில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கதை வந்து அவர் 200 பேர் வந்து அடிக்கிறாரு அப்படின்னா வந்து அது வந்து ஒன்றும் தப்பாக ஒன்றும் தெரியல. இது வந்து எல்லாரும் சேர்ந்து பசங்க கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக அதை சொல்லி தானே ஆகணும். பரியரும் பெருமாள் அந்த லெவலுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த இதில் நம்ம கம்பேர் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். ஒன்றுக்கு நம்ம பெஸ்ட்டாக நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக அதில் இருக்கும். ஓகே, பட் இந்த படத்துக்கு அந்த ரெபல்னு பேர் வச்சிருக்கும் போது அவங்க போர்ஷன் நல்லா கொண்டு வந்தால் இது வந்து ரொமான்ஸ் படமாக மாறிப்பேன். ரொமான்ஸ் படம் தான் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. ரொமான்ஸ் படம் பண்ணும்போது அதுக்கு அந்த படத்தையே பண்ணிட்டு போயிடலாமே. ரொமான்ஸ் பண்ணும்போது இந்த ரெபல்னு பேர் வச்சதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயுமே ரொம்ப ரொமான்ஸ் வச்சா. கண்டிப்பாக இது அவர் ஒரு கெரியர் பெஸ்ட் மூவியாகவே இருக்கும். இது வரைக்கும் அவர் எல்லாம் லவ் ட்ராமா தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுனால தானே முடியும். இல்லை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் எல்லாரும் பார்க்கலாம். அவங்க என்ன அநீதி நடந்திருக்கு, தமிழ் பாய்ஸுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. இது வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட், காலேஜ் சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. இது வந்து நல்லா காலேஜ் சப்ஜெக்டாக நல்லா மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். மாணவர்கள் அந்த அந்த காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல்ஸ் படிக்கும்போது என்ன சண்டை வரும், எப்படி நம்மளை அவங்க அடிக்கிறாங்க நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ப்ரோ.